திரு ரமேஷ் சேதுராமன், மோடி ஷா லீடர்ஷிப் இதுல என்ன இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன கோர்ஸ் கரெக்ஷன் செய்யறதுக்கு இந்த மேண்டேட் கொடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து ரீஜனல் லீடர்ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்றத அவங்க நிறுத்தணும். அப்புறம் டெஸ்ட்ராய் திரு சேகர் கேட்டுட்டு இருக்கீங்களா? ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு விஷயம் நீங்க எஸ்ஆர் சேகர் ஐயா அவர்களை பத்தி நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஹி இஸ் a young man first. அத நான் சொல்லி தான் குறிப்பிட்டேன். இல்ல அதான் சொன்னேன், ஹி இஸ் a young man first. அவர் மாதிரி இந்த இயக்கத்துக்காக தியாகம் செஞ்சவங்க எல்லாம் நீங்க வந்து ரொம்ப அரிதாகத்தான் பார்க்க முடியும். அதனால அவருமே வந்து எங்கேயானும் தவறுகள் நடந்தா சுட்டி காட்டுறதுக்கு சிறிதும் தயங்க மாட்டாருங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுங்க. யூ கேன் டேக் அ மேன் அவுட் ஆஃப் சங், பட் யூ கேனாட் டேக் சங் அவுட் ஆஃப் அ மேன் அப்படிங்கிறது தான். அதுக்கு அவர் ஒரு சிறந்த உதாரணம். தனது வாழ்க்கை பல இதுலயும் வந்து தியாகம் செய்தவர் தான் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள். அதனால அவரெல்லாம் வந்து ஒரு அளவும் யாருமே ஒரு அவர் கூட தட்டி கேட்பாருங்கறீங்க. ஓகே, இப்போ வந்து தவறு தான் சொல்லிருக்காரு பல இடங்கள்ல. சொல்றதுக்கு தயங்கியதே கிடையாது. பாயிண்ட் டேக்கன். இதுல என்ன இன்ட்ராஸ்பெக்ட் பண்றதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க மோடி ஷா லீடர்ஷிப்? முக்கியமான விஷயம் முதல்ல வந்து தலையில வந்து ரொம்ப தாங்களாக மட்டுமே வெற்றி பெற்று விட்டோம், இனி வந்து ஆர்எஸ்எஸ் தேவையில்லைன்னு நினைச்சாங்க இல்லையா, அங்கே ஒரு மிகப்பெரிய குட்டு விழுந்திருக்கிறது. அதாவது இந்த பார்ட்டி வந்து தனியா நின்னுடும் ஐடியாலஜியும் தாண்டி பல காம்ப்ரமைசஸ் செஞ்சாங்க. முதல் விஷயம், 10 ஆண்டுகள்ல ஊழலுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவங்க எடுத்த ஒரே நடவடிக்கை ஊழல்வாதிகளை கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தது. அதுவும் குறிப்பா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல இருந்து இருக்கிற ஊர்ல போன கைசடை ஊழல்வாதிகளை எல்லாம் மொத்தமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கான ரிசல்ட் தான் இன்னைக்கு அவங்க பாக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எங்கே வந்து எல்லா ஊழல் வழக்குகள்லயும் எந்தவித ஆக்ஷன் கிடையாது. மூணாவது விஷயம், சொன்னதுல முக்காவாசி செய்ததே கிடையாது. இவங்க வந்து பல இடங்கள்ல இந்த 10 வருஷத்துல இவங்க சொன்ன ப்ராமிசஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கம்பல்ஷன், வேற வழி இல்லாம தான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ராமர் கோவில். அதனாலதான் அந்த ராமர் கோவில் விஷயமே பேக் ஃபயர் ஆச்சுன்னு பாக்கணும். இல்ல அது எதனால பேக் ஃபயர் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், நிச்சயமா பாருங்க, ராமர் கோவில் அதை கட்டி இது பண்றதுக்கு முன்னாடியே பல சர்ச்சைகள் வந்தது. அதுலயும் பிரதமர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு செய்ததுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இது வந்து தேசத்திற்கான ஒரு விழாவா இருந்திருக்கு, இல்லாம தன்னையே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஒரு விழாவாக அவர் வந்து முன்னெடுத்து கொண்டு சென்றதெல்லாம் வந்து அது பல விஷயங்கள்ல பண்ணியிருக்காருன்னு பாக்குறோம். இது வந்துதான் மிகப்பெரிய சரிவை. ஏன்னா நாம் செய்த காரியம், இன்னைக்கு வாஜ்பாயை வந்து பெஞ்ச் மார்க்கா யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க காரணம் அவர் செய்த காரியங்கள் எங்கேயும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள 24 மணி நேரமும் தான் மேல ஒரு லைம் லைட் இருக்கணும்னு அவர் நினைச்சதே கிடையாதுங்கிறது தான் விஷயம். அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம், நல்ல கட்சிகளை எல்லாம் இது பண்ணி விட்டுட்டு முக்கியமான எதிரி கட்சிகளை அழகாக வளர்த்து அதை வந்து நல்ல பவர்ஃபுல்லாவே வச்சிருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு தமிழ்நாடும் ஒரு உதாரணம். அது வந்து என்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்க? என்னது புரியல நீங்க சொல்றது புரியல. இல்ல, சொந்தமா தங்களுடைய அலையன்ஸ்ல இருந்த கட்சிகளை எல்லாம் பகைத்து கொண்டார்கள். ஆனா வந்து தங்களுடைய இதுக்கு அறுதி பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு. ஆனா எதிரி கட்சிகளை வந்து பத்திரமா பார்த்து கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் மேல எந்தவித மேல் நடவடிக்கைகளோ இல்லைன்னா மற்ற கட்சிகள் மேலேயே தங்களை கிரிட்டிசைஸ் பண்ற கட்சிகள் எல்லாம் வந்து பெருசா நடவடிக்கை எல்லாம் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள்ங்கிறது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம் வந்து ரீஜனல் லீடர்ஸ எல்லாரையும் காலி பண்ணாங்க. அந்த ரீஜனல் லீடர்ஸ் அதே மாதிரி ரொம்ப கிளவுட்டோட இருந்த நல்ல தலைவர்களை எல்லாம் சிவராஜ் சௌஹான் மாதிரி சொல்றீங்களா? சிவராஜ் சௌஹான் மாதிரி சொல்றீங்களா? சிவராஜ் சௌஹான் மாதிரி தலைவர்களை சொல்றீங்களா? சிவராஜ் சௌஹான் மோஸ்ட் எங்க மோடியை விட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் லீடர் என்ன பொறுத்த வரைக்கும் அவரை இஸ் பெட்டர் than மோடி நான் அப்படியே சொல்லுவேன். இல்லன்னா அவர் மாதிரியான லீடர்ஷிப் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க இவ்வளவு பெரிய வெற்றி வகையை சூடி இருக்க முடியாது. சொந்த தலைவர்களே வந்து யோகி போன்றவர்கள இருந்து ஆரம்பிச்சு பல பேர் மேலும் வந்து முன்னாடி என்ன வேணா மீடியால இருக்கலாம், பட் பிஹைண்ட் தி சீன் பண்ண வேண்டிய விஷயங்களை பல தவறுகளை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த விமர்சனங்கள் புதிய திரிசானவை. அதுவும் நம்ம வந்து பொதுத்தளத்துல கேட்பது. இதை நீங்க பார்ட்டிக்குள்ள இல்ல பார்ட்டிக்கு வெளியில இந்த சங்கத்துல இந்த மாதிரி விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு சுப்ரீமோவா ஒரு பலம் வந்த பாஜக இந்த மாதிரி இன்ட்ராஸ்பெக்ஷன் சங்கத்திலேருந்து விமர்சனங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் திரு சேகர் இது ஒரு சேலஞ்சா பாக்குறீங்களா? ஏன்னா இது வந்து நம்ம காங்கிரஸ் விமர்சிச்சு கேள்விப்பட்டிருக்கோம், பத்திரிகையாளர்கள் விமர்சிச்சு கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு தோழமை சுட்டுதல் அதுவும் பப்ளிக் டொமைன், இட்ஸ் நியூ. ஹரி, எஸ், திரு ரமேஷ் சேதுராமன் அவருடைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாம்
4 சுவத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயம் ஒருவேளை பேச வேண்டி இருந்தால், அது மட்டும் இல்லாமல் பேச வேண்டிய குரூப் அல்லது அந்த கேட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காதீங்க. அதுவுமே ஒரு மிக முக்கியமான உயர்மட்ட இது. என்னை பொறுத்த மட்டும் நான் அரசியல்ல RSSல இருந்து வந்ததற்கு பின்னால அரசியல்ல அதாவது அந்த ஒர்க்ல இருந்து அரசியல் ஒர்க்கு வந்ததற்கு பின்னால இங்க பாலிடிக்ஸ் பரிபூரண புரிதமான பாலிடிக்ஸ அல்டிமேட்டாக ரிசல்ட்டாக முடிவாகத்தான் செய்து முடிக்க முடிய அதை மட்டுமே ஆரம்பித்து அதை மட்டுமே வழிநடத்தி அதை மட்டுமே முடிய முடியாது. அதனால சொல்றீங்களா? இல்ல, ரமேஷ் சேதுராமனுடைய பாலிடிக்ஸ்ல ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புடம் போட்டு தங்கமாக ரெடிமேடாக இருக்க மாட்டாங்க. அவங்களை உள்ள கூட்டு வர்றதுக்கு கூப்பிட்டு அந்த மாதிரி மாத்த வேண்டியதுதான் நம்மளுடைய அதற்காக தான் பிஜேபி காலம், அந்த ப்ராசஸுடைய காலம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். அதுக்குள்ள விமர்சனங்களும் வரலாம். அந்த விமர்சனத்தை தான் ரமேஷ் சேதுராமன் வைக்கிறார் என்று நினைக்கிறேன். இதற்கு மேல எனக்கு கமெண்ட் இல்லை. ஓகே, திரு ஹிதாயத்துல்லா, யூ மஸ்ட் பி என்ஜாயிங் திஸ். திரு ஹிதாயத்துல்லா, சகோதரர் ரமேஷ் சேதுராமனை பொறுத்தவரை எல்லாரையும் மதிக்கக்கூடியவர். அவர் சொன்ன பல விஷயங்களை நான் என்டார்ஸ் பண்ணிக்கிறேன். காரணம், இதை நானும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். அதனாலவே காங்கிரஸ் கட்சி எஸ்ஆர் சேகர் எப்படி இது அறைக்குள்ள சொல்லணும்னு சொல்றாரோ அது மாதிரி என்னையும் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், அதாவது தவறு நடந்தால் அது தவறுகளை சுட்டி காட்டணும். இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யாரும் புனிதமானவர்கள் அல்ல, யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. உதாரணமா எத்தனையோ டிவிகள் இருக்கு. அந்த டிவி நெறியாளர்கள்லாம் சிலர் என்ன நினைப்பாங்க, நாமெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நினைப்பாங்க. அப்படின்னா தலைவர்கள் எப்படி நினைப்பாங்க? பிரதமர் மோடி அவர்கள் அப்படி நினைச்சவர் தான். நல்ல வேளை திரு எஸ்ஆர் சேகர் ஒரு உண்மையை சொன்னாரு. 2001 அனுபவம் இல்லாதவராகத்தான் பிரதமர் மோடி வந்தார்னு சொல்லி, அந்த அனுபவம் இல்லாதவர் தான் சில ஆண்டுகள்ல நாம தவறு செஞ்சுட்டோம், ராஜ தர்மத்தை இழந்துட்டோம்னு திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்னாரு. ஆனா அன்னைக்கே சரி பண்ணியிருந்தா இன்னைக்கு பாஜகவுடைய சூழ்நிலை இன்னும் சிறப்பாக கூட இருந்திருக்கலாம். சொன்ன மாதிரி சிவராஜ் அவசியம் இல்ல. அதனால நீங்க கவலைப்படாம நாங்க ஒண்ணும் கவலைப்படுறது இல்லைங்க. கவலைப்பட வேண்டியது நீங்க தான். என்னைக்கு அறைக்குள்ள பேசணும் வெளியில பேசணும் அப்படி இல்ல. தவறு நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே என்பதுதான் இந்த இந்திய பண்பாடு, ஏன் தமிழகத்தின் பண்பாடு. முதல்ல அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நான் தவறு காங்கிரஸ்ல இருந்தாலும் தவறுன்னு சொல்லக்கூடியவன். நீங்க எப்ப சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்க இயக்கத்தை நீங்க பாதுகாக்கிறீங்க, இயக்கத்தை போற்றுறீங்கன்னு அர்த்தம். நான் கூட நேற்று எல்லா தொலைக்காட்சியிலையும் சொல்லும் போது சொன்னேன், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி AIDF காங்கிரஸ் வந்தாங்க, சேர்க்கல. நான் தான் அவங்கள்ட்ட பேசினேன். அதே மாதிரி நம்முடைய அஜித் ஜோகியுடைய கட்சி சத்தீஸ்கர்ல அவங்கள நாங்க தயாரா இருக்கோம், இந்திய கூட்டணியில் வர்றதுக்கு தயாரா இருக்கும் சொன்னாங்க, அவங்கள நாங்க சேர்க்கல. அதே மாதிரி இன்னும் 3-4 பேர்களை சேர்க்கல. JDS கூட நாங்க நினைச்சிருந்தா எங்க கூட்டணியில் கொண்டு வந்திருக்க முடியும், சந்திரபாபு நாயுடையும் கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்னா ஜெகன்மோகன் எங்களுக்கு எதிராக தான் இருந்தாரு. நாங்களும் சில தவறுகள் செய்திருக்கோம் ராஜஸ்தான்ல கம்யூனிஸ்ட் கட்சியில விட்ட மாதிரி. அப்ப அந்த உண்மைகளை எல்லாம் நான் சொல்லித்தான் ஆகணும். உவைசி கட்சி காங்கிரஸோட இருக்கிற காலம் எல்லாம் ஆந்திராவில் நாங்க முழுமையான வெற்றியை பெற்று இருக்கோம். இப்ப இடையில உவைசி கட்சி எங்களோட இல்ல. இன்னைக்கு பீகார்ல ஒரு பின்னடைவு, உத்தரப்பிரதேச ஒரு சிறு பின்னடைவு, மகாராஷ்டிரத்தில் ஒரு சிறு பின்னடைவுக்கு காரணம் இதை என் கட்சியில இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டி எனக்கு பதவியை பத்தி எதிர்பார்க்கல. இன்னைக்கு வரை எந்த பதவியை எதிர்பார்க்காம தான் பெருந்தலைவர் காமராஜருக்காக நான் இந்த கட்சியில இருக்கேன். அதனால எஸ்ஆர் சேகர் போன்ற என் அருமை சகோதரர்கள் தவறுகளை சுற்றி காட்ட வேண்டும். அதனால எந்த பதவியை பத்தி சிந்திக்க வேணாம். உங்களுக்கு ஒரு MP சீட்டு கொடுத்து உங்களை அழகு பார்த்திருக்கணும், உங்களை ஆளுநர் ஆக்கி அழகு பார்த்திருக்கணும், இதுவரையும் செய்யல. அப்படி சங்க பரிவாரத்தில் இருந்து வந்த உங்களுக்கே இந்த நிலைமைனா பாஜகவுல எவ்வளவு பேர் நேர்மையானவர்களுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படி MP ஆக்கி அழகு பார்த்துக்க வேண்டாமா? யார் யாரோ MP ஆறாங்க, மந்திரியா இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு 10 வருஷமா இருக்கீங்க, உங்களை மந்திரியா இருக்க வேண்டாமா, MP இருக்க வேண்டாமா காங்கிரஸ் கட்சி? அதான் நீங்க சொல்றது உண்மைதான். 53 வருஷமா இருக்கேன். இருந்தாலும் நான் 33 வயசுல எனக்கு திரு ராஜீவ் காந்தி மூப்பனார் அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிறகு எங்க காங்கிரஸ்ல
தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சி இல்லாம போனதுக்கு பல காரணங்கள், இது போன்ற ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதுக்காக வேண்டி நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். எனக்கு எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்தியா முக்கியம், நாடு முக்கியம். பெருந்தலைவர் காமராஜர் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் காங்கிரஸ்ல இருக்கேன். பாயிண்ட் டேக்கன். ஒரு முக்கிய செய்தி, இது மனதின் குரலா நீங்க பேசுறது, ரமேஷ் சேதுராமன் பேசுறதெல்லாம் மாறிட்டு இருக்கு. திரு எஸ்.ஆர். சேகர் தான் டைட் லிப்டா இருக்கிறாரு.